நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 24/11/2025. இன்றைக்கு பாக்கியதாராவில் ரா நம்பர் 30. இந்த 30 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் நண்பர்களே. அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் விட பாருங்கள். இன்றைய கணக்கு நம்ம இந்த 30 அப்படிங்கிற சீரியலுக்கு எடுக்கிறோம். அதே போல் அதுக்கு முன்னாடி உள்ள சீரியலில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த சீரியல் கணக்கை பாருங்கள். 119 அப்படின்னு வந்திருக்கு 10வது சீரியலில். 20 சீரியலில் பார்ப்போம். அதுலேயும் பாருங்கள் டபுள்ஸ் வந்திருக்கு 688. 119ம் 688 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அடுத்தது இதில் டபுள்ஸ் வந்தால் ஏபிக்கு வர டபுள்ஸ் இருக்குது. ஏபிக்குன்னு வந்தால் மட்டும் இதை டபுள்ஸ்க்கு டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதில் 1188 ஃபஸ்ட்டு ஏபிக்கு வந்திருக்கு, அடுத்தது பிசிக்கு வந்திருக்கு. அடுத்தது நம்ம கொடுக்கக்கூடியது ஏசிக்கு டபுள்ஸ் வரணும். ஏசிக்கு டபுள்ஸ் வந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பர் பார்க்கணும்னா இதில் 9, அடுத்தது 6. 9, 6 அப்படின்னு பார்க்கும்போது இதில் 3. இந்த அமைப்புக்கு 3 அல்லது 1 வரணும். ஓகேங்களா? இந்த ஒரு நம்பர் தான் தனிப்பட்ட முறையில் நமக்கு வரக்கூடிய நம்பர். இதில் டபுள்ஸ்க்குன்னு டபுள் 1 இருக்குது, டபுள் 8 இருக்குது. டபுள் 1 டபுள் 8 அப்படின்னாக்கா இதில் 44 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இந்த நம்பருக்கு 44 அப்படின்னு வரணும். 44ன்னு வந்தால் இதில் அடுத்தடுத்து என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 44 நமக்கு ஏசிக்கு வரக்கூடிய நம்பர். ஓகேங்களா? அதில் 4 அப்படிங்கிறதுக்கும் 2 நம்ம ஒன்று வைக்கிறோம். இந்த அமைப்புக்கு 424 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 3 வரும். அந்த 3 இதையும் பார்த்துப்போம். 434. இந்த அமைப்பு டோட்டலாக நமக்கு ஏசிக்கு டபுள்ஸ் வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இதை கொடுக்குறோம். உங்களோட அமைப்புலேயும் இது ஒத்து வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் 119 அப்படிங்கிற நம்பரும் 688 அப்படிங்கிற நம்பர்லேயும் உங்களுக்கு என்ன கணக்கு வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்பர்களே. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதே போல் இன்னொரு நம்பர் வச்சோம்னா இதுக்கு 454 அப்படின்னு வைக்கிறோம். ஓகேங்களா? இதை 3 பிரிவாக கொடுக்குறேன். இதில் வந்த கணக்குன்னு பார்க்கும்போது நமக்கு இதில் டைரெக்டாக வரும்போது 3 அல்லது 1 தான் வரணும் ஒரு நம்பருக்கு இருக்கும்போது. ஓகேங்களா? அதில் 414. இந்த ஒரு நம்பரில் மட்டுமே நமக்கு 4 நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த அமைப்பில் டோட்டலாக டபுள்ஸ்னு வந்தால் மட்டும் இந்த அமைப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஏன்னா பி போர்டுக்கு 4 நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் அடுத்த கணக்கு நமக்கு இந்த வார கணக்கில் மட்டுமே எப்படி வருதுங்கிறத பார்த்துருவோம். இதை டபுள்ஸ்னு வந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கணக்கில் வந்தால் மட்டும். ஓகேங்களா? அடுத்தது இந்த நம்பரில் டோட்டலாக இது அப்படியே வந்திருக்கு. இதை நோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இது அடித்த நம்பர்லேருந்து அப்படியே வந்த நம்பர். இன்றைக்கு நமக்கு இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் 2 நம்பர் மட்டும் இருக்குது. 24 அப்படிங்கிற 2 நம்பர் மட்டுமே இருக்குது நம்பர்களே. ஓகேங்களா? இந்த 24 அப்படிங்கும்போது இதுக்கு நமக்கு என்னென்ன கணக்கு வரும் அப்படிங்கிறத வச்சு இதுக்கு ஒரு பவர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த நம்பர் பார்த்துக்குங்க. 175, அதே போல் 175 இதில் வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு 175, இதுலேயும் 969, இதையும் 969 அப்படியே வந்திருக்கு. நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது நமக்கு இந்த கணக்கில் ஒன்று வரணும் அப்படின்னா இந்த 24 மட்டும்தான் இருக்குது. அடுத்தது இன்றைக்கு வரக்கூடிய நம்பரை தான் நம்ம வேறு கணக்கிலேருந்து ஒன்று எடுத்து வச்சு ஏ போர்டுக்கு வைக்கிறோம். ஓகேங்களா? ஏ போர்டுக்குன்னு இன்னொரு நம்பர் எடுத்தோம்னா அதை பாக்ஸாக கொடுக்கலாம். ஓகேங்களா? அதில் நம்ம ஏற்கனவே டபுள்ஸ் கொடுத்ததும் இதில் ஒத்து வரும். இந்த 24ங்கிறது 424 டபுள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 424 டபுள்ஸில் இருக்குது. அந்த நம்பர் வந்ததுன்னா அப்படியே விட்டுடலாம். இதுக்கு தனிப்பட்ட முறையில் இன்னொரு நம்பர் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் 7 கொடுக்கலாம். ஓகேங்களா? இது 7 அப்படிங்கிற ஒரு நம்பரை வச்சு நம்ம பாக்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு 7, 4, 2 இதில் அமைப்பு அப்படியே இருக்குது. இதே போல் அமைப்பு இன்னொரு அமைப்பாக இருக்குது. பார்த்துருவோம். இதுவும் அதே அமைப்பு தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு இந்த
325 எப்படி வந்திருக்கு பாருங்கள். 253 வந்திருக்கு. ஓகேங்களா. இதே கணக்கு தான் நமக்கு அடுத்தது இதிலேருந்து வந்திருக்கு. 042 அப்படியே இதில் வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா. இன்றைய கணக்கு நம்ம எடுக்கும்போது இந்த 751 அப்படிங்கிற நம்பரில் தான் இன்றைய கணக்கு நமக்கு வரணும். ஓகேங்களா. ஒவ்வொரு அமைப்பையும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஒவ்வொரு அமைப்பும் நமக்கு நல்லா நோட் பண்ணால் தான் எந்த நம்பரும் ஒரு அமைப்புக்கு அப்படியே வரும். அதனால் இதில் 751 இருக்குது. ஓகேங்களா. இந்த அமைப்பை டோட்டலாக நீங்கள் நோட் பண்ணி வச்சு உங்களுடைய கணக்குலேயும் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. என்னுடைய எடுத்துக்காட்டுங்கிறது இது தான். ஓகேங்களா. எடுத்துக்காட்டுங்கிறது இந்த அமைப்பில் இருக்குது பாருங்கள். இதுதான் என்னுடைய எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. கணிப்புக்குன்னு உள்ள எடுத்துக்காட்டு நம்ம டோட்டலாக சொல்கிறது எல்லாமே அதே தான். எடுத்துக்காட்டுக்குன்னு ஒரு நம்பரை கொடுக்குறோம். அதில் உங்களுக்கு வேறு நம்பர் வரலாம், எனக்கு வேறு நம்பர் வரலாம் இல்லைங்களா. அதுபோல் இந்த அமைப்பில் தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இந்த அமைப்பில் வரும்போது இதில் கொடுக்கக்கூடியது 751 இந்த ஒரு நம்பர். அடுத்தது பாக்ஸ். இதில் ஒரு 3 நம்பர் கொடுக்குறேன். ஒவ்வொன்றையும் என்னுடைய கணக்கில் செலக்ட் பண்ண கணக்கை அப்படியே கொடுக்குறேன். உங்களுடைய அமைப்பில் இது வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பரில். இதில் வந்து நம்ம 742 இது வந்து 751 அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே பாக்ஸ். இந்த 3 நம்பர் ஏற்கனவே நம்ம 4 நம்பர் கொடுத்துருக்கோம். அது தனிப்பட்ட முறையில் கொடுத்தாச்சு, டபுள்ஸ் மட்டும். பாக்ஸுக்குன்னு இந்த நம்பரை கொடுக்குறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 742 751 இதில் 754. ஓகேங்களா. இதில் ஒரு நம்பர் அப்படியே இருக்குங்கிறதுனால அந்த எல்லா நம்பர்லேயும் என்னுடைய கணக்கில் 7 இருக்குது. அதனால் அந்த 7 மட்டுமே ஏ போர்டுக்கு வச்சு கொடுக்குறேன். அது ஏ போர்டுக்கு தான் வரும்னு சொல்லலை, இது பாக்ஸுக்காக கொடுக்குறேன். இந்த டோட்டலாக இந்த 3 நம்பருமே பாக்ஸுக்காக கொடுக்குறேன். ஓகேங்களா. 3 நம்பருக்கும் பாக்ஸாக தான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதே போல் உங்களோட கணக்கில் ஒத்து வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் உங்களோட கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறதையும் நம்ம 2 நம்பர் எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்கோம். அந்த 2 நம்பர்லேயும் என்ன வருதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க நம்பர்களே. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நம்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கண்படி சந்திப்போம். வாழ்க வளமுடன்.